காலையில் எழுந்திரிச்சு கிச்சனுக்கு வரும்போதே கரண்ட் இல்லை. கரண்ட் இருந்தாலே ஒரு வேலையை ஓடாது. இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய பாடாகி போச்சு. இந்த ஃபில்டர் மேக்கர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்டர் காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அது வரைக்கும் கரண்ட்டுக்கு டைம் கொடுத்துருந்தேன். இப்போ வந்துடும் வந்துடும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வரல. சரி ஒரு அடுப்பில் சாப்பாடை வச்சு விட்டுட்டு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுட்டேன். சரி தயிர் சாப்பாடு பண்ணி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் தான் வீட்டில் ஒரு எமர்ஜென்சி லைட் இருந்தது ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் எடுத்து அதை மாட்ட சொல்லி ஒரு பக்கம் கொஞ்சம் ஒளி தெரியிற மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு கிச்சன் சமையல் வேலையெல்லாம் தயிர் சாதம் பண்ணணும்னு நினச்சேன். என் பையன் தயிரை தாளிச்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டான். சரி அவனுக்கு தயிரை தாளிச்சு உருளைக்கிழங்கு பொரியலாம் ரெடி பண்ணி ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றினதுக்கப்புறம் தான் அடடா சட்னி அரைக்கணும்னு யோசிச்சேன். நல்ல வேலை நைட்டு வச்சு முட்டை குழம்பு இருந்துச்சு. அதை வச்சு தோசையை சாப்பிட வச்சுட்டேன். என்னதான் இருந்தாலும் காலையில் பசங்களுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புனா தான் நமக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வேறு ஸ்கூல் வேணா வேறு விட்டுட்டேன்னா எனக்கு காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புறதே பார்த்திங்கன்னா அப்படியே பயத்தோட இன்றைக்கி விட்டுருவோனோ என்னடா பண்ணுவோம் ஏதுடா பண்ணுவோம் அப்படி தான் காலை பொழுதே போகுது. உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.